பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். பரந்தூர் தேவை என்று ஒரு வியூ, பரந்தூர் தேவையில்லை அதனால் சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு என்று ஒரு வியூ இருக்குது. அதை ஆராய்ந்து சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இருக்கிறதா, இந்த திட்டத்தை தொடரலாமா வேணாமா, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மச்சேந்திரநாதன் தலைமையில் மு.க. ஸ்டாலின் அரசு ஒரு குழுவை ஒரு கமிட்டியை நியமித்தது. மச்சேந்திரநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டை திமுக அரசு ஏன் பொது வெளியில வைக்கல? அதை வச்சாங்கன்னா பலருடைய முகமூடி கிழி. Nova, driven by passion, premium spaces, inspiring lives. Choose Nova for your future. Book your next holiday at Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. இந்த இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தையே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டெர்மினல் 5 கொண்டு வர போகிறோன்னு அவர் சொல்கிறாங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ தான். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அப்படித்தான் அவர் செய்தார். கொண்டு வரதுக்கு தேவையான அந்த இடம் அங்கே இருக்கா சார்? மீனம்பாக்கம் விமானம் இருக்குன்னு கவர்மெண்ட் சொல்லுது. நான் என்ன சொல்றேன், இது மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ். அதாவது ஒரு திட்டத்துக்காக திமுக ஏன் 4 நாளா குதிக்குது? காவிரிக்கோ மேகதாதுக்கோ கூட இந்த அளவுக்கு பேசாத தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி சார்ந்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாதம் என்பது அப்படித்தான். ஒரே இஷ்யூவை பத்தி இதுவரைக்கும் என்னைக்காவது 3 நாள் 4 நாள் திமுக பேசியிருக்குதான். ஒரு திட்டத்தால், அது எந்த திட்டமா வேணாலும், அந்த திட்டத்தால தமிழ்நாடு ஆஹா ஓஹோன்னு மேல போயிடும். அந்த திட்டத்தை ரத்து செய்யறதால தமிழ்நாடே இடிஞ்சு விழுந்துருன்றதும் அபத்தமான குற்றச்சாட்டு. தொழில் வளர்ச்சி கடுமையா பாதிக்கப்படும். டெவலப்மெண்ட்ன்றது ஹோலிஸ்டிக் ஆனது. அது ஒரு திட்டத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது கிடையாது. திமுகவின் இவ்வளவு தூரம் அன்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன், பொருத்தமற்ற ரியாக்ஷனா அது இருந்துட்டு இருக்குது. அதுல உள்நோக்கம் இருக்கிறது. 2015, 23 சென்னை பெருமழை வெள்ளத்தை நம்ம பார்த்தோம். பரந்தூர் அந்த வாட்டர் பாடிஸ் இல்லைன்னா இன்னமும் சென்னை வெள்ளக்காடாயிருக்கு. இந்தியாவையே ஒலுக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நேபாள் வெள்ளங்கள். பூகம்பத்தால அது ஏற்பட்டதா, அணை உடைஞ்சது ஏற்பட்டதா, பூகம்பத்தால அணை உடைஞ்சதான்னு தெரியல. ரெக்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு வரமுறை இல்லாத கட்டுமான பணிகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேரழிவை இன்னைக்கு உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த மிகப்பெரிய அளவில் வாட்டர் பாடிஸ் இருக்குது. அதை அழிச்சு விமான நிலையம் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நேபாளில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை கூட இதனுடைய தொடர்பாக தான் நான் பார்க்குறேன். அதிலிருந்து நான் பாடம் கற்க வேண்டும். 25 ஜனவரியில் பரந்தூரில் போய் இந்த மக்கள் மத்தியில் பேசினார். உங்களுடன் நான் துணை நிற்பேன். பரந்தூர் திட்டம் தொடரும் என்று சொன்னால் திமுக நாங்கள் போட்ட ரோட்டில் தான் அவர் கோடு கூட போட முடியும். அவருக்கு ஒன்றும் சொந்தமாக செய்ய முடியாது. அவரால் எல்லாம் எங்கள் ஸ்கீம், நாங்கள் பண்ணதை தான் அவர் மேலே எடுத்துகிட்டு போகிறார், ஸ்டிக்கர் ஒட்டின்னு. அப்படி தான் அந்த ஆர்குமெண்ட் போகும். அவரை பொறுத்த வரைக்கும் இது நான் சொன்னேன், நான் நிறைவேற்றினேன், அவ்வளோதான். அவருடைய இயல்பை வைத்து பார்க்கும்பொழுது இது மறுபரிசீலனைக்கு நான் அறிந்த வரையில் வாய்ப்பே கிடையாது. இதோட ஃபாலோ அவுட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தவேகா தலைவரும் முதலமைச்சருமாகிய விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, விவசாயிகளுடைய நலனும் மக்களுடைய நலன்லையும் நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்குறேன், அதனால பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுது, அதுக்கு பதிலா மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா திமுக தரப்புல என்ன சொல்றாங்க, மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய முடியாது, போதிய இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 110 விதியின் கீழான அறிவிப்புகளுக்கு டிஸ்கஷன் நாட் அலவுடு. அவங்க வெளியில் போய் என்ன சொல்கிறாங்க, உண்மைக்கு மாறான தகவலை சபாநாயகர் அனுமதிக்கலன்றாங்க. 110 கீழ் அனுமதிக்க முடியாது. அடுத்த நாள் தொழில்துறை மானிய கோரிக்கையில் இந்த விவாதம் நடக்குது. அதில் தான் இஷ்யூ வருது, பரந்தூரை பற்றின இஷ்யூ வருது. சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களின் கருத்துக்களின்படி பார்த்தா திமுகவை 5 ஆண்டுகள் ஆதரித்த சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள், அந்த எக்ஸ்பர்ட்ஸ் உட்பட இந்த திட்டம் கைவிடப்பட்டது நியாயமானதுன்னு தான் சொல்கிறாங்க. அதில் 2 வியூ இருக்குது. ஒன்று பரந்தூர் தேவை என்று ஒரு வியூ, பரந்தூர் தேவையில்லை அதனால் சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு என்று ஒரு வியூ இருக்குது. இந்த இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தையே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டெர்மினல் 5 கொண்டு வர போகிறோன்னு அவர் சொல்கிறார். எனவே இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ தான். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அப்படித்தான் அவர் செய்தார். கொண்டு வரதுக்கு தேவையான அந்த இடம் அங்க இருக்கா சார்? மீனம்பாக்கம் விமானம் இருக்குன்னு கவர்மெண்ட் சொல்லுது. நான் என்ன சொல்றேன், இது மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ். அதாவது ஒரு திட்டத்துக்காக திமுக ஏன் 4 நாளா குதிக்குது? காவிரிக்கோ மேகதாதுக்கோ கூட இந்த அளவுக்கு பேசாத தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி சார்ந்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாதம் என்பது அப்படித்தான். ஒரே இஷ்யூவை பத்தி இதுவரைக்கும் என்னைக்காவது 3 நாள் 4 நாள் திமுக பேசியிருக்குதான். அப்புறம் என்ன இதில் ஏன் இவ்வளோ அக்கறை உங்களுக்கு? நான் இன்னொன்று கேட்குறேன், அவங்க மனசாட்சியம் தான் பதில் சொல்லிட்டோம். மச்சேந்திரநாதன் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. மச்சேந்திரநாதன்றவர் யார் கேட்டிங்கன்னா, ஓய்வு பெற்ற உயர் ஐஏஎஸ் அதிகாரி, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி, கூடுதல் அரசு தலைமை செயலாளர் அந்தஸ்துலேருந்து ஓய்வு பெற்றவர். இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பற்றி ஆராய்வதற்காக சுற்றுப்புற சூழலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, ஏன்னா ஏகப்பட்ட நீர்நிலைகளாக 1500 வாட்டர் பாடிஸ் அதில் அஃபெக்ட் ஆகுதுன்றது தான்
என்வரான்மெண்டலிஸ்டோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அதை ஆராய்ந்து சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இருக்கிறதா, இந்த திட்டத்தை தொடரலாமா வேணாமா, சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே பாதிப்பு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிக்கை கொடுக்குமாறு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மச்சேந்திரநாதன் தலைமையில் மு.க. ஸ்டாலின் அரசு ஒரு கமிட்டியை நியமித்தது. அந்த கமிட்டி, மச்சேந்திரநாதன் கமிட்டி, தன்னுடைய அறிக்கையை ஸ்டாலின் அரசிடம் சமர்ப்பித்து விட்டது. இன்ன வரையில் அந்த அறிக்கையை வெளியிடவில்லை. அதற்கான காரணம் என்ன சார்? அங்கே கேட்கணும். உண்மையிலேயே ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து வெளிப்படைத்தன்மை ஏன்னா அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கலன்னும் போது என்ன சந்தேகம் வருதுன்னா, அரசு சொல்லுவது போல சுற்றுப்புற சூழலுக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்ற வாதம் அங்கு தவிடுபொடி ஆகிறது. உண்மையிலேயே அரசுக்கு வந்து நேர்மை இருந்தால் அந்த அறிக்கையை பொது வெளியில் வைக்கலாம். நாங்கள் போட்ட கமிட்டி தான். அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை ஏன் பப்ளிசைஸ் பண்ணல இன்ன வரைக்கும்? அங்கே சிக்கல் வருது. ஆகவே இதற்கெல்லாம் பதிலே இல்லை. அதாவது ஒரு திட்டத்தால், அது எந்த திட்டமாக வேணா இருக்கட்டும், அந்த திட்டத்தால் தமிழ்நாடு வந்து ஆஹா ஓஹோன்னு மேலே போயிடுன்றதும், அந்த திட்டத்தை ரத்து செய்கிறதால தமிழ்நாடே வந்து இடிஞ்சு விழுந்துருன்றதும் அபத்தமான குற்றச்சாட்டு. அப்படி கிடையாது. தொழில் வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படுங்கிற ஒரு விஷயத்தை டெவலப்மெண்ட்ன்றது முன் வச்சுட்டே இருக்காங்க. டெவலப்மெண்ட்ன்றது ஹோலிஸ்டிக்கானது. அது வந்து ஒரு திட்டத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது கிடையாது. திரும்ப 3-4 நாளாக இதை பற்றிய திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்களுடைய ஈகோ சிஸ்டமும் அவங்களுடைய மீடியா பேராஃபெர்னிலியாவும் இதையே பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக சந்தேகம் வருது. பர்சனலாக டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டத்துக்கும் இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்? ஏன் இவ்வளோ உங்களுக்கு ஆர்வம்? வேறு யாரும் பேசல. இன்ஃபேக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பற்றி பெருசாக பேசல, பிஜேபி பேசல, எந்த கட்சிகளுமே பேசல, எக்ஸப்ட் டிஎம்கே அண்ட் தர் ஈகோ சிஸ்டம். தமிழ்நாட்டினுடைய நலனில் நாங்கள் அக்கறை எடுத்துக்கிறோம், தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை வந்து நாங்கள் முன்னிறுத்தி இந்த வாதத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. கடந்த காலம் அப்படி இல்லையே. அப்படின்னா முதல்ல மச்சேந்திரநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டை பப்ளிக் மத்தியில் வைங்க. ஏன் அதை வந்து பப்ளிக் டொமைனில் வைக்காமல் அப்படியே கடந்து போனீங்க? அப்போ வந்து உங்களுக்கு அதில் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. திமுகவுக்கு இந்த ஸ்கீமில் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. ஆகவே ஒரு திட்டத்திற்காக இவ்வளவு தூரம் குதிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்போ இதில் ஒரு நிமிஷம், இதில் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 22லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் பற்றின தகவல்கள் வருது, கமிட்டி ரிப்போர்ட் வருது. இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து மக்களை வந்து பாதிக்கக்கூடிய, சென்னையில், தமிழ்நாடுல, இந்தியாவில், உலகையே பாதிக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா புவி வெப்பமயமாதல். அதனால தான் வந்து நமக்கு வந்து மற்ற எல்லாமே செகண்டரி. 2015, 23 சென்னை பெருமழை வெள்ளத்தை நம்ம பார்த்தோம். பரந்தூர் அந்த வாட்டர் பாடிஸ் இல்லைன்னா இன்னமும் சென்னை வெள்ளக்காடாக இருக்கும். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதோட பொருத்தமான ஒரு விஷயம். இப்போ 2 நாளாக வந்து நேற்றைக்கும் இன்றைக்கும் இந்தியாவையே ஒலுக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நேபாள் வெள்ளங்கள். இன்ஃபேக்ட் சென்னையிலேருந்து, தமிழகத்துலேருந்து போன 57 சுற்றுலா பயணிகள் அவங்க ஆன்மீக சுற்றுலா போயிருக்காங்க. அவங்க வந்து ரிலீஜியஸ் டூரு. அவங்க கதி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜு கூட அதில் இருக்கார், அவரோட வேரபோட்ஸ் கூட தெரியல. இப்போ அங்கே என்ன சொல்ல வராங்க, நேற்றுலேருந்து வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேபாள் பெருமழை வெள்ளத்துக்கு காரணம் அந்த ஹிமாலயன் பார்டரில் மிகப்பெரிய அளவில் வந்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டது. என்டையர் ஸ்ட்ரெச் உங்களுக்கு வந்து அந்த நேபாள், பீகார் அந்த பக்கம் போயிருக்கீங்களா? நீங்கள் டூர் போயிருக்கீங்களா? போனது இப்போ பார்த்துருக்கீங்களே, ஓரளவு ஐடியா இருக்குது. இட்ஸ் பீகார், நேபாள், யூபி, பீகார், இங்கெல்லாம் பார்டர். அது நேபாளோட நமக்கு பார்டர் இருக்குது. அது வந்து ஹிமாலயன் கிங்டம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அது வந்து மலை சூழ்ந்த பகுதி, கடல் கிடையாது. அங்கே வந்து அந்த இடத்துல ஹைட்ராலிக் அந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸை உருவாக்குனது, புனல் மின் நிலையங்களை போட்டது. அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்கச்சக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உருவாக்குனதெல்லாம் வந்து ஈக்காலஜிக்கு எதிராக, அதாவது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு எதிராக, புவியியலுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கியிருக்குது. இப்போ நிலச்சரிவால், ஏதாவது வந்து பூகம்பத்தால் அது ஏற்பட்டதா, அணை உடஞ்சது ஏற்பட்டதா, பூகம்பத்தால் அணை உடஞ்சதான்னு தெரியல. அதாவது ரெக்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு வரமுறை இல்லாத கட்டுமான பணிகள் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் பேரழிவை வந்து இன்றைக்கி உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன், இதோட இந்த லிங்க் பண்ணி நான் சொல்கிறேன். ஆகவே எல்லா ஒரு வளர்ச்சியுமே வந்து சுற்றுப்புற சூழலையும் மையமாக வச்சு தான் நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் அதுக்காக வந்து வளர்ச்சியே வேண்டான்னு யாருமே சொல்லலை. சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்கணும், வளர்ச்சியும் இருக்கணும். யூ ஹேவ் டு பேலன்ஸ் போத். ஒரு திட்டத்துக்காக திமுகவின் இவ்வளவு தூரம் வந்து அன்ப்ரப்போர்ஷனல் ரியாக்ஷன்னுவாங்க, பொருத்தமற்ற, அதாவது டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரியாக்ஷனாக அது இருந்துகிட்ருக்குது. அதில் உள்நோக்கம் இருக்கிறது என்ற கருத்து என்னை பொறுத்தவரையில் ஒதுக்கி தள்ள முடியாதது. ஆக இவ்வளவு தூரம் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன வந்தது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நான் ஒரே ஒரு இஷ்யூவை தான் இங்கே திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன்.
மச்சேந்திரநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டை திமுக அரசு ஏன் பொது வெளியில் வைக்கல? அதை வச்சாங்கன்னா பலருடைய முகமூடி கிழியும். இது சம்பந்தமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குரல் எழுப்ப வாய்ப்பு இருக்கா சார்? தெரியலங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா அவர் பேசவே மாட்டேன்றாரு. பரந்தூர் விமான நிலையம் வந்து கம்பல்சரி தேவை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிற ஸ்டாண்டர்ட்லேருந்து திமுக மாறவே மாட்டுறாங்க. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திமுகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தாவேகா தலைவர் விஜய் வந்து அந்த திட்டம் முற்றிலுமாக கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரோட ஸ்டாண்ட்லேருந்து அவர் மாறவே இல்லை. அப்படிங்கிறப்ப அடுத்ததாக என்னவா இருக்கும்? அடுத்ததாக ஒன்றும் கிடையாது, ஸ்கீம் ஸ்கிராப்டு, அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது. இட்ஸ் அ பாலிசி டிசிஷன். அவர் பேசணும், கூடுதலாக பேசணும். அவர் வந்து பரந்தூர் விமான நிலையம் பற்றி தாவேகா தலைவரும் முதலமைச்சருமாகிய ஜோசப் விஜய் பேசினாங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது எப்போ பேசுவாங்க? அது அவரை தான் கேட்கணும். உங்கள் கோரிக்கை வந்து நியாயமானது. உங்கள் கோரிக்கை தான். ஏன்னா திமுக தரப்புல இருந்து எப்போதுமே கேள்வியை முன் வச்சுட்டே இருக்காங்க. எப்போதான் பேசுவார் முதலமைச்சர் எப்போதான் பேசுவார் அப்படின்னு. அதுவும் இந்த பரந்தூர் திட்டத்தில் அடிக்கடி அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப முதலமைச்சர் விஜய் வந்து இதற்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கா? பதில் சொல்ல வேண்டும். இல்ல மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு இருக்கா அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை? அவர் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும். மறுபரிசீலனைக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஆங்கிளையும் நம்ம பார்க்கணும். அதாவது அவர் அரசியலுக்கு வந்த ஒரே ஆண்டிலேயே 25 ஜனவரியில் பரந்தூரில் போய் வந்து அந்த மக்கள் மத்தியில் பேசினார். உங்களுடன் நான் துணை நிற்பேனார். இன்ஃபேக்ட் அந்த மக்களுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞரை ஹையர் பண்ணி அவங்களுடைய வழக்குகளை தன்னுடைய சொந்த செலவில் நடத்தினது விஜய் தான். அது எனக்கு நன்றாக தெரியும். அவருக்கு அந்த இஷ்யூவில் வந்து ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து பொலிட்டிக்கலாக அவருக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்கீம், அந்த ஸ்கீமை நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஸ்கிராப் பண்ணுவான்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டார். இன்றைக்கி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதுலேருந்து பின்வாங்கினா இப்படி வச்சுக்கோங்க. ஒருவேளை வந்து அவர் பரந்தூர் திட்டம் தொடரும் என்று சொன்னால் திமுகவோட ஈகோ சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணோன்னா, பார்த்தீங்களா நாங்கள் போட்ட ரோட்டில் தான் அவர் கோடு போட முடியும். அவருக்கு ஒன்றும் சொந்தமாக செய்ய முடியாது. அவரால் எல்லாம் எங்கள் ஸ்கீம், நாங்கள் பண்ணதை தான் அவர் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறார் ஸ்டிக்கர் ஒட்டின்னு. அப்படி தான் அந்த ஆர்குமெண்ட் போகும். ஒன்றும் பாராட்டு போகிறது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் நிறைவேற்றினேன், அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, முக்கியமான ஒரு கேள்வி அது. அதாவது வந்து மறுபரிசீலனைக்கு வாய்ப்பு இருக்கா? ஒன்று பேசுவாரான்னு கேட்டிங்க, ரெண்டாவது மறுபரிசீலனைக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்க. பேசணுன்றது எல்லாரோட ஆர்வம். ஏன்னு கேட்டிங்கன்னா எதற்காக ரத்து செஞ்சோன்றதை அவர் டீட்டெயிலாக அந்த 110 ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை. அவங்க செய்தி தொடர்பாளர்கள் இன்றைக்கி தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் அசம்பிளிலையும் வந்து பேசும்போது அவங்க அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது நீங்கள் கேட்டது. ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக மறுபரிசீலனைக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவருடைய இயல்பை வைத்து பார்க்கும்பொழுது இது மறுபரிசீலனைக்கு நான் அறிந்த வரையில் வாய்ப்பே கிடையாது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். எனவே இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. இதோட ஃபாலோ அவுட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது தான் நம்ம பார்க்கணும். டு மீ பர்சனலி, ஒரு இண்டிவிஜுவலாக, நாட் ஈவன் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட், ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக, ஒரு சிட்டிசன், ஒரு குடிமகனா, முதலமைச்சர் ஜோசப் விஜயோட முடிவு வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஏன்னா அந்த இடத்தோட புவியியல் மற்றும் சுற்றுப்புற சூழல் பற்றி நான் ஓரளவு அறிந்தவன். அங்கே மிகப்பெரிய அளவில் வந்து வாட்டர் பாடிஸ் இருக்குது. அதை அழித்து விமான நிலையம் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வாழ்கிற இந்த பூமி வந்து நம்மளோட முடிஞ்சு போகிறது கிடையாது. நமக்கு பிறகு இன்னும் பல ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகள் இங்கே மனிதர்கள் உயிரோடு இருக்கணும்னா சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய முதல் கடமை. இன்றைக்கி நேபாளில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை கூட இதனுடைய தொடர்பாக தான் நான் பார்க்குறேன். அதிலிருந்து நான் பாடம் கற்க வேண்டும். மறுபரிசீலனைக்கு நல்ல கேள்வி அது. மறுபரிசீலனைக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்டீங்க. நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. அவருடைய இயல்பறிந்தவன் என்கின்ற முறையில் நான் சொல்லுகிறேன், அவர் அதை செய்ய மாட்டார் என்று தான் நான் நம்புகிறேன். அன்லெஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ். அது எப்பயுமே லாஸ்ட் வேர்டுன்னு ஒன்று கிடையாது. பட் ப்ராபபிலிட்டி தியரி படி பார்த்தீங்கன்னா அவர் மறுபரிசீலனை செய்வதற்கு பரந்தூர் விமான நிலைய, வெரி குட் கொஸ்டின், பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்த தன்னுடைய முடிவை முதலமைச்சர் ஜோசப் விஜய் மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா என்று நீங்கள் கேட்டீர்கள். என்னுடைய பதில் இல்லை. Nova, driven by passion. Premium spaces, inspiring lives. Choose Nova for your future. Book your next holiday at Grand Royal Tours. Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots.